மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை 17ஆம் நூற்றாண்டின் ஒரு கட்டிட சாம்ராஜ்யம். இந்தோ சரசனிக் பாணி என்ற கட்டிடக்கலை அடிப்படையில் 58 அடி உயரம், 15 அடி சுற்றளவு உள்ள 248 பிரம்மாண்ட தூண்களை கொண்டது. நாடகசாலை, பழங்கால எழுத்து வடிவங்கள், பாரம்பரிய சிற்பக்கலை என வரலாறுகளும் பண்டைய பெருமைகளும் கம்பீரமாய் வாழும் இடம். இந்த பெருமைகள் எல்லாம் சமீபத்திய தலைமுறைகளும் ஆட்சியர்களும் அறியாமல் போனதுதான் மாபெரும் சோகம். காதலர்களின் வரம்பு மீறிய செயல்களால் இங்கிருந்த அழகும் தூய்மையும் தொலைந்தன. முட்புதர்களும் குப்பைகளும் இந்த அழகியல் சின்னத்திற்கு அலங்கார பொருட்களாய் போனது. தொல்லியல் நிர்வாகிகளின் கவனத்திலிருந்து தவறிப் போனதோ இந்த பொக்கிஷம். மதுரையில் இருக்கிறதே ஒரு 3 சுற்றுலா தரம் தான். அப்படின்னு இருக்கப்ப திருமலை நாயக்கர் மகாலை இன்னும் மெயின்டைன் பண்றது பெஸ்ட். மேக்ஸிமம் அந்த தூண்ல இருக்கிறது, மற்றபடி இந்த ஓலச்செடி இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க ஓன் போட்டோஸ் எல்லாம் போட்டு போயிடுறாங்க. இங்க இருக்கவங்களே அதை கிளியர் பண்ணலாம். அதை கிளியர் பண்ண ஒரு 2 செகண்ட் கூட ஆகுது. ஆனா மேக்ஸிமம் அதை கிளியர் பண்றதே கிடையாது. ஒட்டடை, அப்புறம் இந்த புறாக்கள் லட்சம், அப்புறம் டாய்லெட் வசதி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். ஆர்ஓ 2-3 போட்டா நல்லா இருக்கும். இந்த மஹாலுக்கு அது பத்தல, ஒரே ஒரு ஆர்ஓ தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் சீர் பண்ணா இன்னும் நிறைய கெஸ்டுங்க எல்லாம் வருவாங்க. இங்க நம்மளால நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு புது மஹால் எல்லாம் கட்ட முடியாது. அதுக்கு பதிலா இருக்கிற மஹாலை கொஞ்சம் நல்லா பராமரிச்சா நம்ம பழைய கால பொக்கிஷங்கள் எல்லாம் இன்னும் பாதுகாக்கலாம். கிபி 1636 தோற்றப்பட்ட இந்த அரண்மனையின் 4/1 பகுதி மட்டுமே தற்போது மீதம் உள்ளது. இதையும் தொடர்ந்து பாதுகாக்க தொல்லியல் துறை முன்வர வேண்டும். ஏனென்றால் இதுபோன்ற அடையாளங்கள் வழியாகத்தான் வரலாறுகள் வாழ்கின்றன.